ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான போண்டா ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஸோ உளுத்தம்பருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, அது தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி க்ளீனாக இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சிக்க போகிறோம். இதை நாங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உளுத்தம் பருப்பை நல்லா திக்காக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா சுட சுட சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய உளுத்தம்பருப்பால் ஆன போண்டா ரெசிபி. உளுத்தம் போண்டா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு, சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுத்தம் போண்டா, உளுத்தம் பருப்பு அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டும் சேர்த்துக்கணும். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பூண்டு நல்லா நசுக்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டோமா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நசுக்கி போட்டிருக்கோம். இப்போ மிளகுத்தூள் நாங்கள் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம். கடையில் விற்கிற போண்டா ரெசிபியை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்பவுமே செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போண்டா செய்ய போகிறோம் இல்லையா, அது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டெலிஷியஸாக இருக்கும். ஸோ பச்சரிசி மாவு அதை நாங்கள் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கிளறி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து கிடைக்கும் உளுத்தம் பருப்பு. நல்ல பிராண்ட் உளுத்தம் பருப்பு வாங்கிக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி 3 வாட்டி நல்லா அலசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சில இன்க்ரீடியன்ட்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு அது பாருங்கள், இது மாதிரி அழகாக நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டக்குன்னு நம்ம உளுத்தம் போண்டா செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது
உளுத்தம் பருப்பு போண்டா செய்ய போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கடையில் தான் செய்ய போகிறோம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் கையால் செஞ்சு சுட சுட செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடாயில் எந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறோம். பிகாஸ் நம்ம இப்போ போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்கள், மிளகு ஆல்ரெடி நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் முழுசாக இருக்கிற மிளகையும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யணுன்றத பாருங்கள். சமையல் ரெசிபீஸ் பொறுத்த வரைக்கும் சமையல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த ரெசிபி எப்படி செய்யறது நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன போண்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா எண்ணெய் சூடாகிடுச்சா போண்டா வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது வெந்து வருதான்னு பார்க்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஏன்னா எண்ணெயில் செய்யும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பொரியமாக ஒன்று திருப்பி போடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அந்த கலரே மாறும். அதை வச்சு நல்லா வெந்துடுச்சுன்னு செக் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பொறுமையாக எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. பாருங்கள், பொறுமையாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வேணும்.
பார்த்தீங்களா? இப்போ அந்த ஒயிட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போடும்போதே. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கோல்டன் கலருக்கு மாறுது பாருங்கள். அப்படின்னா போண்டா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா வேக விடுவோம். அப்போ தான் நம்ம பிச்சு சாப்பிடும்போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கும்போது எண்ணெயை விட்டு நல்லா இருத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் போண்டா மட்டும் எடுங்க, எண்ணெயை விட்டு எடுக்காதீங்க. வாவ், சூப்பராக உளுத்தம் போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட தக்காளி சட்னி, உடச்சக்கடலை சட்னி, புதினா சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உளுத்தம் பருப்பால் செஞ்ச இந்த போண்டா ரெசிபி பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நிறைய ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சமையலில் டவுட்ஸ்லாம் நீங்கள் எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வந்து செய்யணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸும் நாங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம கடையிலலாம் ஈஸியாக நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிடலாம். பட் அவங்க எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய போண்டா ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.